அதுக்கப்புறம் என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து அவன வெளுத்து எடுத்துட்டு இருக்கா. "அடியேய்! நான் உன் பின்னாடி வந்ததே தப்பு. தயவு செஞ்சு என்ன விட்டுடு" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவன் என்ன சொல்றான்னா, "நான் யாருன்னு நெனச்சு நீ என் பின்னாடி வந்து என்ன அட்டாக் பண்ணணும்னு நெனச்ச. இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பின்னாடி இந்த மாரி போய் பண்ற வேலைய பார்த்தேன். உன் கையத்தையெல்லாம் உடைச்சு வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு அங்கருந்து ஹீரோயின் கெளம்புறா. விட்டுட்டு போனாலே ஒழுங்கா வீடு போய் சேருவோம்னு இல்லாம, கத்தி எடுத்துட்டு ஹீரோயின அட்டாக் பண்ண போறானா, அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. வந்து எட்டி 4 மிதி மிதிக்கிறான். "அடிங்க கத்தி எடுத்துட்டு பொம்பள புள்ளைய சுத்துற அளவுக்கு திமிராயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி. இவர் இருக்காரு இல்லையா? இவரோட பேர் வந்து சங்யாங். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். அவன் வந்த உடனேயே ஹீரோயின் யாரு என்னன்னு தெரியாம, "எதுக்கு மேடம் லேட் நைட் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்பதான் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவ பார்த்த உடனேயே ஹீரோயின் பயந்துடுறான். "ஐயய்யோ! இவனா? இவன் வேற நச நசன்னு நம்மள கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவானே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. போலீஸ் கிட்ட டைரக்ட்டா மாட்டுனதுனால கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லி ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப சங்யாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின பத்தி விசாரிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் வந்து அவ ஒரு ரிப்போர்ட்டர். அதனால ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. "அடேய் பொம்பள புள்ளகிட்ட கத்தி எடுத்துட்டு போயிட்டு வம்பு பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னது கத்தி எடுத்துட்டு போய் நான் வம்பு பண்ணேனா? அவளுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருக்கான்னு பாருங்க. என் மூஞ்சியும் பாருங்க. அவ தான் என்ன போட்டு புரட்டி புரட்டி எடுத்தா என்னவோ ஜான்சி ராணி மாதிரி. அவள கொண்டு வந்து சும்மா விட்டுட்டு, நீங்க என்ன புடிச்சு ஜெயில்ல போடுறீங்க?" அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்குறான். அவ்வளோதான் ஹீரோக்கு கடுப்பாயிடுது. "பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானமா பேசுற. உள்ள போடா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தொரத்தி விட்டுர்றாங்க. ஹீரோயின் அப்படியே சரி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாளா, விடுவானா ஹீரோ? "மரியாதையா நில்லு. நைட்டு இவ்ளோ லேட்டா எங்கேயும் சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? உன்னை நானே கொண்டு போய் டிராப் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். சரி டிராப் தான் பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சா, இவன் கூட்டிட்டு வந்து இன்ட்ராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். "உன் பேர் என்ன? நைட்டு எதுக்கு அங்க போன? எதுக்கு இவ்ளோ லேட்டா சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றா. "உன்னோட புருஷன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "உன்னோட பேரு தான் எழுதிக்கோ" அப்படின்னு சொல்றா. சங்கியாங்க வந்து என்ன சொல்றேன்னா, "பாவம் அவங்க தனியா எப்படி போவாங்க? நான் வேணா சார் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணட்டுமா? அது மட்டும் இல்லாம இப்பதான் அவங்க இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவங்க போற ரூட்ல தான் நான் போறேன். நானே ட்ராப் பண்ணிக்கிறேன். அவ்வளோ சங்கடம்லாம் உனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா இங்க பொறுத்தவரையில ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமே யாருக்கும் தெரியாது. இவங்க யாருக்கும் சொல்லவும் இல்ல. ஹீரோ எப்படியோ ஹீரோயின வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். எங்க இவ பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா. "இப்ப எதுக்காக நீங்க என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நான் வந்து ரிப்போர்ட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே பாதுகாத்துக்கணும்னு சொல்லி தானே நீங்க வந்துட்டு எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்க. நான் அவன அடிச்சு தப்பிச்சுட்டேன்.